ஒரு வழியா இன்னைக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பிளைட்ல தாங்க பறக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஆசைப்பட்ட சீக்ரெட் பிளானுங்க. எங்க வீட்டு குட்டி மேடத்துக்கு எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. பிளைட்ல போறதை விட இந்த எக்ஸ்லேட்ல போற பையன் இன்னும் என்ன விட்டு போனது இல்லைங்க. ஒரு வழியா தட்டு மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்தா போர்டிங் பாஸ் இருந்தா தானே உள்ள விடுவாங்க. அதையும் கையில வாங்கிட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்ல, அதையும் சுத்தி பார்த்தா வந்ததுமே மேடம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஏர்போர்ட் பாப்பா மளிகை கடை இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. சரி அவங்க பேரை சொல்லி அப்படியே நம்மளும் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு பிளைட்ல தான் ஏற போறோம்னு பார்த்தா நம்மள பஸ்ல ஏத்திட்டாங்க. சரி நம்ம ஊர் பஸ் மாதிரி இடம் கிடைக்காதேன்ட்டு அடிச்சு பிடிச்சி பஸ்ல ஏறணும். மேடத்துக்கு மட்டும் ஜம்முன்னு சீட் கிடைச்சிருச்சு. அட பிளைட்ல போக தானே நம்ம காசு கொடுத்தோம், எதுக்கு எங்களை பஸ்ல ஏத்துனீங்கன்னு என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இங்க இருந்து பிளைட் நிக்கிற இடத்துக்கு வரதுக்கு நம்மள பஸ்ல தான் கூட்டிட்டு வருவாங்க. எங்களுக்கு எல்லாமே புதுசா தாங்க இருக்கு. வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டாலே வெளியே போய் வானத்தை பார்த்து குதிப்போம். இதுல நேர்ல பார்த்தா குதிக்க மாட்டோமா. நம்மள யாருன்னே தெரியலனாலும் வெல்கம் பண்ணுவாங்க. உள்ள போய் சீட் நம்பரை கண்டுபிடிச்சு உட்காந்தா ஒரே புகமூட்டமா கிளம்பும். காதெல்லாம் ஜவ்வுன்னு அடைக்கான. நம்ம மேடத்துக்கு மட்டும் பயமே இல்ல. வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேசிக்கிட்டு இருந்ததுல நம்ம எங்க போறோம்னு சொல்றதுக்கே மறந்துட்டேன். கோவாவுக்கு தாங்க போறோம். இதை விட பிளைட்ல நடந்த கொடுமையை பார்க்கணுமே, அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லவ் வித் ரூபிஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பாய்.